கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து நாம் களிகூற கடவோம். நன்றாக கர்த்தரை ஆராதித்து வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்த உண்மையிலவராயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். என் அன்புக்குரியவர்களே, வேதம் இப்படியாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியின் வழி இன்னதென்றும், மாம்சீக வழி நமக்கு தெரிஞ்சிடும். மாம்சத்தில் இப்படி போனால் இப்படி வந்துடலான்னு சொல்லி மனுஷீகத்தில். ஆனால் ஆவியின் வழி இன்னதென்றும், தேவன் நம்மை நடத்த போகிற வழி இன்னதென்றும், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும். ஒரு கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகுதுன்னு சொன்னால் எவ்வளோ ஆயிரக்கணக்கான எலும்புகள் நரம்புகள் இருக்கிறது. அது எப்படி உருவாகுது என்று நமக்கு தெரியாது இல்லையா? அதே போல நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அறிய முடியாது. அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நம்மை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், நம்மை ஏற்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில் மனிதனை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். எப்படி ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகிறது நமக்கு தெரியாது. அந்த குழந்தை எல்லா நரம்புகளினாலும் ஒரு மனிதன் எப்படி உள்ளிருந்து வெளியே வருகிறான், தேவன் அதை உள்ளே அந்தரங்கத்தில் வைத்திருக்கிறார். அதை வெளியே கொண்டு வருகிறது அவருடைய கிருபை. அதனால்தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு நம்மளை ஆசீர்வதிப்பது நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நமக்கு ஏதோ ஒரு தோல்வி இருந்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் பயந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்பவுமே உங்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். நம்மளை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அதனால மற்றவர்களை ஒடுக்கக்கூடாது, மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவங்க சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாமல் எதையுமே நம்ம செய்யக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், நாம உண்டாக்கல. அவர் நம்மை உண்டாக்கினார், கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். என் அன்புக்குரியவர்களே, அப்போ எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். என் அன்புக்குரியவர்களே, அவர் என்ன செய்வார் அதை யாரும் தடுக்க முடியாது. அது அவர் கையில் இருக்குது. நம்ம இந்த பூமியில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோமோ நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். நீங்கள் தாழ்மையாக இருந்தால் மேலேருந்து கிருபை இறங்கி கொண்டே இருக்கும். பெருமையாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். இந்த ரெண்டே விஷயம். தாழ்மை இருந்தால் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டிக்கிட்டே இருப்பார், இறக்கம் வந்து கொண்டே இருக்கும் பரத்தில் இருந்து. பெருமை வந்துருச்சுன்னா தேவன் எதிர்த்து நிற்பார், உங்கள்கிட்ட சண்டை போடுவதற்கு எதிர்த்து நிற்பார். அப்போ நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே. எவ்வளவு அழகா மூக்கு, எவ்வளவு அழகா வாய், எவ்வளவு அழகா காது, எவ்வளவு அழகா கை கால் பாருங்க. எப்படி தேவன் உள்ள வச்சு நம்மளை வளர்த்து எடுக்கிறார். பிரியமானவர்களே, வயிற்றுலேருந்து வெளியே வந்த பிறகு நம்ம பராமரிக்கலாம். ஆனால் வயிற்றுக்குள்ள பராமரிக்கிறார் பார்த்தீங்களா? அதாங்க கர்த்தர். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே அந்த இருதயத்தில் அந்த சிந்தனை உண்டாகட்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஏற்றபடி நான் நடக்க வேண்டும் என்கிற பயம் வரட்டும்ப்பா. இந்த நாள் பிள்ளைகள் எங்கு போனாலும் உடைய பாதுகாவலை கட்டளையிடும். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.